ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி குஷின்னு ஒரு பொண்ணுடைய வீடியோ பார்த்தோம். அதில வந்து அவங்க வந்து சீட் பண்ணுற மாரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து அதனுடைய ஃபேக் அக்கவுண்ட் தான் இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்பர் வந்து இவங்க எவ்வளோ தெளிவா மிஸ்மேட்சிங் பண்ணி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி நம்மளுடைய பணத்த எவ்வளோ அழிக்கிறாங்கன்னு பாருங்க. இது வந்து ஒரு பொண்ணுடைய வாட்ஸ்அப் இது. அந்த அந்த கேர்ள் வந்து என்கிட்ட இன்னைக்கு வந்து ஆனா இந்த மாரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆக்சுவலா இந்த பொண்ணு இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கு. சரிங்களா? 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணி தோத்துட்டுருக்கு. எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு தெரியல. வீட்லயும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துருச்சு. சரி, அண்ணா எப்படியாவது ரிகவர் பண்ணி குடுங்க. ரிகவர்லாம் பண்ண முடியாது. இனிமே இது போல செயல்ல ஈடுபடாத. வீட்ல போய் அப்பா, அம்மாகிட்ட சொல்லு அப்படின்னு நான் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வந்து பி அவேர்னஸா இருங்க. ஏன்னா திருடுறதுக்கு எப்படியும் ரெடியா இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, Telegram, WhatsApp, சேட் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்குறான்னு இருக்கீங்க. சிம் ஸ்டோர்லேருந்து ஓவராலா கலெக்ட் ஆகுது. ஒவ்வொரு வோடாஃபோன், ஜியோ, ஏர்டெல் அங்கேருந்து கலெக்ட் ஆகுது. அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாவே அதாவது இந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ முதல்ல எடுக்குறாங்க. ஏன்னா, அவங்க தானே காலேஜ் ஸ்டார்ட்டிங் பீரியட் அதானே. ஸோ, அதுலேருந்து எடுத்துடுறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆ சரி நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி அப்பா, அம்மா ஒரு 100, 200 குடுத்து அனுப்புவாங்க. காலேஜ் படிக்க போற புள்ளைங்கள. சரி பஸ் ஃபேருக்கு போயிட்டு வரதுக்கு செலவுக்கு இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எங்க தெரிய போகுது பசங்க என்ன நோண்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, இவங்க இந்த மாரி சீட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க மணிய. சரிங்களா? வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒழுங்கா படிங்க. ஓகே. தேங்க் யூ.